நவக்கிரகங்களில் ராகு கேதுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவை நிலப்பரப்பை கொண்ட கிரகங்களே இல்லை என்று சொல்லப்படுகிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ராகுவும் கேதுவும் சுபகாரியங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடியவை என்று அஞ்சப்படுகிறது. உண்மையா? இந்த ராகுவும் கேதுவும் கெடு பலன்கள் மட்டும்தான் கொடுக்குமா? ராகு கேதுவால் ஏற்படும் நன்மைகள் என்ன? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள்செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பான நாட்களாக அமைய, ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ. வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள். டாக்டர் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் முதல்ல வாழ்த்துக்கள் டாக்டர். நன்றி. அதாவது சித்த மருத்துவத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது சமீபத்தில் நீங்கள் பெற்றீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது டாக்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மிக்க நன்றி டாக்டர். ஒரு கேள்வி, அதாவது லக்கணம், இந்த லக்கணம் என்றால் என்னன்னா நேயர்கள் அழைப்பாங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுவாங்க. டாக்டர் ஒரு கேள்வி கேட்பீங்க, லக்கணம் தெரியுமான்னு கேட்பீங்க. இந்த லக்கணம் என்றால் என்ன? இந்த லக்கணம் எதை வைத்து கணிக்கப்படுகிறது? ஒரு மனிதன் பிறந்த அந்த நேரம் இருக்குங்களே, அந்த நேரத்தை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு சூரிய உதயம் அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்படி எண்ணிக்கிட்டு வரும் பொழுது எந்த ராசியில் வந்து லக்னம் முழுவதோ அதுதான் லக்னம். லக்னம் தான் உயிர், அந்த ராசி தான் அவருடைய மனம், உயிரும் மனமும். அந்த லக்னம் என்பது ஜாதகத்தில் எங்கன்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு எங்கே நிற்குதோ அதுக்கு அந்த கணக்கு பிரகாரம் அந்த லக்னம் வந்து பூமின்னு சொல்லுவாங்க. பூமி ஒரு கிரகம் இல்லையா, அந்த பூமின்னு சொல்லுவாங்க. இதுதான் லக்னம். இதை வச்சு தான் 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு கணக்கு எடுக்கிறது. சப்தமஸ்தானம் 7ஆம் வீடு, 10வது தொழில்காரன்னு சொல்றது. லக்னத்தை அடிப்படையாக வைத்து தான் அந்த பாவங்கள், அந்த ஒரு ராசியை சொல்றது. ராசி அடிப்படையாக வச்சு அவருடைய மன ஓட்டம் என்னன்னு சொல்லலாம். நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு தசா புத்தியை சொல்றது. அழகான விளக்கம் டாக்டர். டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்வி, ராகு கேது. இந்த ராகு கேது என்றாலே சுபகாரியங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடியவை என்று ஒரு அச்சம் இருக்கு. சரி, உண்மையிலேயே இந்த ராகு கேது வந்து தீய பலன்களை மட்டும்தான் தருவார்களா? ராகு கேதுவால் ஏற்படும் நன்மைகள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா. ஒரு கிரகமும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நன்மை உண்டு, தீமை உண்டு. ராகு கேது இரண்டுமே பாவக்கோள்கள், அதாவது பிரச்சனை பண்ணக்கூடியவங்க. இவங்க வந்து கெட்ட இடம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இந்த இடத்துல உட்காந்து அவங்க பெரும் யோகத்தை கொடுக்குறாங்க. 8வது வீட்டை தவிர நல்ல வீட்டில் போய் உட்காந்து அவங்க வந்து கெடுபலன் தான் செய்கிறாங்க. 5வது வீட்டில் உட்காந்தா அவங்க வந்து புத்திர பாக்கியத்தை வந்து தோஷம்னு சொல்கிறாங்க. சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது வீட்டில் உட்காந்தா அந்த திருமணத்தில் வந்து காலதாமதம்னு சொல்கிறாங்க. 2வது வீடு என்று சொல்லக்கூடிய குடும்ப சாந்தத்தில் உட்காந்தா அது வந்து கல்வி ஸ்தானமும் கூட, அதை கெடுத்துடுறாங்க. ஆனால் ராகு வந்து ஒரு யோகத்தை கொடுத்தா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருவார். அதே போல் கேது ஒரு ஞானத்தை கொடுத்தா மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுத்துட்றாரு. ஆனால் அதே கேது சந்திரனு கூட வந்து சேர்ந்தாலோ அதை பார்த்தாலோ மிகப்பெரிய மன உளைச்சலை கொண்டு வந்து சில சமயம் தற்கொலைக்கும் அவர் வந்து தூண்டுவார். ஆக நல்லதும் இதில் உண்டு, இதில் வந்து கெடுதலும் உண்டு. பொதுவாக ராகு காலமே டெய்லி வந்துருது. ஆமா. அப்ப டாக்டர் சொல்றபடி பார்த்தா ஒரு ஆன்மீகத்துல வந்து ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் என்றால் கேதுவோட பார்வை இருக்கணும் அப்படிங்களா? கேதுவோட ஆசீர்வாதம். ஓஹோ, அப்படி இல்லைன்னா முடியாது. அப்போ கேது வந்தால் சில கெடு பலன்களும் இருக்கு. ஆனா அதே கேது வந்தால் தான் ஆன்மீகத்திலையும் ஆழமாக போக முடியும். ஆமா. ராகு வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் அவர் தான் ராகு. புதிய கண்டுபிடிப்பு இன்னைக்கு ஐடி துறையெல்லாம் ராகு தான். இன்னைக்கு புதுசாக ஏதாவது உலகத்தில் வருதுன்னா இது வந்து ராகுவோட ஒரு அமைப்பு தான். கேது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஆன்மீகத்துக்கு உள்ளவர். சமயத்தில் கெடுபலனும் அவர் செய்வார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக இதில் கால சிறப்பு தோஷம்லாம் வருதுல்ல, முதல்ல தோஷம் ஒரு 36 வரைக்கும், அதுக்கப்புறம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாங்கல்ல, கால சர்ப்ப யோகம். அது யோகமா மாறிடும். யோகம் மாறிடும். நன்றி, தெளிவான விளக்கம் டாக்டர்.
நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர் சொன்னவனே ஒரு நேர் அழைப்புல வந்துட்டாங்க. பார்த்துருமா டாக்டர்? வணக்கம். 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 அம்மா, உங்களுடைய பெயர் என்ன? எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஓகே, வணக்கம் டாக்டர். டாக்டர், என் பேர் மீனா. நான் மென்தாக்காப்ல இருந்து அடிக்கிறேன் டாக்டர். சரி. உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி என்னன்னா டாக்டர், எனக்கு வயசு வந்து 38. சரி. ஆனா வந்து எனக்கு வந்து திருமணம் ஆகவில்லை. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, என் ஜாதகத்தை வந்து நான் பல பேர்கிட்ட பார்த்துட்டேன். சரி. அவங்க வந்து செவ்வாய் தோசை இல்ல, நாகதோசை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பரிகாரமும் செஞ்சுட்டேன். ஆனா டாக்டர், திருமணம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் தடையா இருக்கு டாக்டர். செவ்வாதோஷம் இல்லை, நாகதோஷம் இல்லை, ஆனால் திருமண தடை. சரிதானே? ஆமா டாக்டர். ரைட்டு. இது பாருங்க, இந்த செவ்வாதோஷம், இந்த நாகதோஷம் என்பது ஒரு சாதாரண திருமணத்துக்குள்ள தடை தான். ஜாதகத்தில் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை எடுத்துக்கணும். ஒன்றாவது, லக்னத்திலிருந்து 7வது வீடு, அது எந்த வீடாலும் சரி. உதாரணத்துக்கு வந்து லக்னத்திலிருந்து 7வது வீடு உங்களுக்கு வந்து மிதுனமாக விழுந்து, அந்த மிதுனத்தோடைய அதிபதி யாருன்னா புதன், அவர் எடுத்துக்கணும் 7வது வீடு. இந்த 2 பேருமே கெட்ட கிரகத்து கூட மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் திருமணம் ஆவதில் காலதாமதம் அல்லது ஆகாமியும் போகலாம். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த சுக்கிரன் ராகு கூடையோ கேதுவோ அல்லது வந்து சனி கூடையோ சூரியனு கூடையோ உட்காந்துட்டா காலதாமதம். அந்த சுக்கிரனும் ராகும் சேர்ந்து 8வது வீட்டில் மறைஞ்சு போய் அப்படி இருந்துச்சுன்னா சில சமயங்களில் அது வந்து உங்களுக்கு வந்து சன்னியாசி யோகத்தையும் கொடுத்துரும். அதில் பாருங்கள். உங்கள் ராசியை நான் சொல்கிறேன். ராசி வந்து கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். இந்த கும்பராசிக்கு தற்பொழுது 7.5 சனி போய்கிட்டு இருக்கு. ஆக இப்போ குரு வந்து 4வது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்த மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அடுத்த மே மாதத்துல உங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான அந்த முன்னேற்பாடாக நீங்கள் அடுத்த வருஷமே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா குரு வந்து 5வது வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போகும் பொழுது நன்மையான ஒரு காலகட்டம். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், அந்த சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கான்னு முதல்ல பாருங்கள். ஓகே, நான் இன்னொரு क्वेश्चन இருக்கு டாக்டர். சொல்லுங்க. இப்போ வந்து நான் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கறதுனா உங்க நம்பர் கொடுக்க முடியுமா டாக்டர்? அங்கே கேளுங்க, கொடுப்பாங்க அவங்க. ஓகே. அழைப்புக்கு நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. டாக்டர் சொல்லுங்க. இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு முதல் 4 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போமா? நிச்சயமா. புரட்டாசி 14ஆம் நாள் என்று மாலை மகம் காலை 9 மணியோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பூர நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு. திரையோதசி திதி இன்று இரவு 9:40 வரை. பின் சதுர்தசி 2ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 3ஆம் தேதி அதாவது வெடிகாலை வரைக்கும் மகாலய அமாவாசை. ஆக இது வந்து புதன்கிழமையில் விழுவது உங்களுக்கு. இந்த நாள் தர்ப்பணத்துக்கு உரிய ஒரு நாள். முன்னோர்களுக்கு வந்து வீட்டிலேயே நீங்கள் படையல் போடுங்க. இரவுலையோ காலையிலோ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு மோட்ச தெய்வம் போட்டிருங்க, தர்ப்பணம் செஞ்சுருக்க. அந்த ஒரு நாளில் பிதுர் சாந்தி எல்லாம் செய்ய வேண்டிய நாள். அந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். முடிஞ்சால் விரதமாக இருங்க. முடியலையா ஒருவேளை சாப்பிட்டு இது பண்ணுங்க. ஒரு நாள் அவர்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி, அதாவது அக்டோபர் 3லிருந்து நவராத்திரி ஆரம்பமாகின்றது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எங்கன்னு பார்த்துருவோம். மகர ராசிக்கு 1ஆம் தேதி அக்டோபர் வரை உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் 6:30 மணி வரை. கும்பராசிக்கு 1 அக்டோபர்லேருந்து 6:30 மணிலேருந்து 4ஆம் தேதி வெடிகாலை 7:30 மணி வரை சந்திராஷ்டமம். அதுபோல் மீனராசிக்கு 4ஆம் தேதி முதல், அதாவது 7:30 மணி காலையிலிருந்து 6ஆம் தேதி 8 மணி வரை, 8 மணி இரவு வரை சந்திராஷ்டமம். மேஷராசிக்கான பலனை பார்த்துடலாமா? நல்லது டாக்டர். சில காரியங்கள் முடிக்க முடியாமல் மறுநாள் வரை அது இழுத்து கொண்டே போகும். மனசஞ்சலம் உண்டு. மனைவியிடம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார மத்தியில் நன்மையான ஒரு காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாம் தீர்க்கமாக சரியாக முடிந்துவிடும். வார இறுதியிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகி சில முக்கியமான காரியங்கள்லாம் முடிச்சிருவீங்க. பணம் சம்பாதிக்கும் எண்ணம் தோன்றும். புதிய வழியில் ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு தோணும். இந்த வாரம் வருமானம் சிறப்பாக இருக்கும். பொருள் வரவு, உங்கள் தொழில் நிச்சயமாக கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்குவது அல்லது புதிய தொழிலுக்கான ஒரு ஆலோசனை ஒரு நண்பர் மூலியமாக வருவது. மாணவர்களுக்கு
சிறந்த ஒரு காலகட்டம். ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, தாயாரின் செல்வ நிலை, தொழில் நலம் அது நன்மையாக இருக்கும். அதற்கான ஆலோசனை தற்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது தாயாருக்கு வந்து புதிய தொழிலுடைய ஆலோசனை, புதிய தொழில் சார்ந்த தகவல் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வரன் பார்ப்பது, புதுசாக அவங்களுக்கு வந்து நீங்கள் வீடு வாங்குவது பற்றி யோசிப்பீங்க. சரியான ஒரு காலகட்டம். டாக்டர், எனக்கு ஒரு கேள்விங்க டாக்டர். சொல்லுங்கள். என்னென்னா, இப்போ சற்று முன்பு அந்த அம்மா அழைக்கும் போது கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது திருமண தடை பற்றி சொல்லியிருந்தாங்கல்ல டாக்டர். அப்போ அவங்களுக்கு 7.5 நடந்துட்டு இருக்கணும் நீங்கள் சொன்னீங்க. 7.5 சனி போயிட்டு இருக்குன்னு. இந்த 7.5 சனி நடக்கும்போது திருமணம் செய்யலாமா? ஏன்னா ஒரு பயம் இருக்கும். இப்போ 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, நான் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாமா, இல்லை திருமணம் பண்ணலாமா, அப்படி ஒரு பயம் வரும்ல. இதை பற்றி டாக்டருடைய கருத்து என்ன? செய்யலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்து, கணவனுக்கும் அதாவது இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தசாபுத்தி நல்லா இருந்து, மற்ற பலன்கள்லாம் நல்லா இருந்தால் 7.5 சனியில் பெரிய ஒரு ஆலோசனையுடன், பெரிய ஒரு ஆசையுடன், அவருடைய அனுபவத்தோடு நிச்சயமாக செய்யலாம். நம்ம எதையுமே வந்துட்டு சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு அதை தவிர்த்து பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று நல்லது. அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம் டாக்டர். ரிஷபராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு ஜலதோஷம், அவநம்பிக்கை கொள்ளுதல், பேச்சில் கவனம் தேவை. வார மத்தியில் உடல் நலத்தில் சில உபாதைகள் தோன்றி பிறகு தானாக மறைந்துவிடும். வார இறுதியில் உடல் நலம் சரியாகிவிடும். கவலையை விடுங்க. ஒரு சிலர் வீடு மாறலாமா என யோசிப்பீங்க. சரியான ஒரு காலகட்டம் தான். அதற்கேற்ற முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. கை பொருள் மீது கவனம் தேவை. முக்கியமாக உங்களுடைய கைபேசி, உங்களுடைய அந்த கைப்பை, அதாவது மணிப்பர்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, இதெல்லாம் பார்த்துக்குங்க. தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிதாக நூல் வாங்கி படிப்பீங்க. அல்லது இந்த மற்ற இதங்களில் வந்து நீங்கள் பார்க்க நேரிடும். ஒரு பெண் நண்பரால் அவமானம் அல்லது கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமாக இருந்த காதல் தற்பொழுது வெளிப்படும். டாக்டர் சொல்லுங்க. மறைமுகமான காதல் வெளிப்படும். அப்ப இவ்வளவு நாள் அந்த காதல் எங்க இருந்துச்சு? மனசுக்குள்ள இருந்துச்சு. மனசுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு தைரியத்தை வந்து அவர் வெளியே சொல்றாரு. இது நல்லதா கெட்டதா? நீங்க உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா அப்பப்போ போட்டு ஏதாவது உடைச்சிடுறீங்க. இந்த கிரகம் வந்து வரும்போது சந்திரன் அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது வயதுக்கு அதாவது வந்தவங்க இந்த காதலை வந்து வெளிப்படுத்துவாங்க. இப்போ இதான் அதுக்கான அறிகுறி. அலைச்சல் ஏற்பட்டு தான் தொழில் மேன்மை அடையும். 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் கால் நரம்பு பலகீனம் அல்லது கால் வலி இதெல்லாம் ஏற்படும். மாணவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு அது சரியாக போயிடும். இது ஒன்று பெரிய பிரச்சனை இல்லை. இது வார பலன் மட்டும்தான். பார்த்துலாம். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம், மனைவிக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம். அதனால் இந்த ராசிக்கார மனைவிங்க ஏதாவது கேட்டால் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துறையில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது செய்திகள் வரும். அது சரியாகும். வார மத்தியில் தடைகள் தாமதங்கள் உண்டு, செலவும் உண்டு. வார இறுதியில் இதே சூழ்நிலை தான். செலவு செய்வதில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாமல் கோபம் வரும், கவனத்தில் கொள்ளுங்க. சிலருக்கு பதற்றம், அவசரம், நிலையற்ற புத்தி ஒன்று ஏற்படும். நிறைய தியானம் பண்ணுங்க, இல்லை பிராணாயாமம் பண்ணுங்க. மாணவர்களுக்கு பதற்றம் தோன்றக்கூடும். நிறைய மந்திரங்கள் படிக்க, இறை வழிபாடு மிக மிக அவசியம். வியாபாரத்தில் இந்த வாரம் ஏற்றத்தாழ்வு உண்டு. ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணத்தால் தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு அல்லது தொண்டை புண் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும். அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்க. அதிமதுரம் கடையில் கேட்டால் கிடைக்கும். நீட்டாக குச்சி மாதிரி இருக்கும். வேறு சிறுகை வெட்டி அதை பிளாண்டரில் போட்டு அரைச்சிருங்க. நிறைய நார் வரும், சளிச்சு எடுத்துருங்க தனியாக. இந்த 1/2 டம்ளரில் 1 டீஸ்பூன் இந்த அதிமதுரத்தை போட்டு நல்லா கலக்குங்க. கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் 1/2 மணி நேரத்துக்கு ஒன்று குடிச்சிக்கிட்டே வாங்க. 1 நாள் 2 நாள் இது சரியாகும். மதுரம், அதிகமான மதுரம்னா அது வந்து இனிப்பாக இருக்கும். ஒரு பாட்டில் எப்போதும் நீங்கள் 5.5 பெட்டியில் வச்சுருங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம். தொண்டை கரகரப்பு, தொண்டையில் வந்து கபம் இருந்தாலும் பாடல்களுக்கு இது வந்து இனிமையை கொடுக்கக்கூடியது. அடுத்து கடகராசிக்கான பலன்களை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பத்தில் நீங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கி நட்டப்படுவது அல்லது செலவுகள் ஏற்பட அதிகமான செலவுகள் வந்து இந்த வாரம் ஏற்படும். வார மத்தியில் ஒரு பெண் மூலம் லாபம் அல்லது நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். துணிமணிகள் வாங்குவது நன்மையான ஒரு காலகட்டம்.
வார இறுதியில் தேவையில்லாத ஒரு பதற்றம், அவநம்பிக்கை கொள்ளுதல் போன்றவை இருக்கும். சில காரியங்கள் செய்து முடிப்பதற்கு சிரமங்கள் ஏற்படும். உரிமம் என்று சொல்லக்கூடிய லைசன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா இது வந்து அரசாங்கத்திலிருந்து சில பிரச்சனைகள் வர வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. தொழில் புரிவோருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வரும் அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வரும். மாணவர்களுக்கு படிக்கும்போது கவனக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. யோகாசனம், தியானம், மந்திர ஜபம் அதிகமாக படிங்க. குழந்தைங்களை இதை படிக்க வையுங்க. இந்த ஒரு விஷயத்தில் உறவினர் சந்திப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு வரன் பார்ப்பது, நல்ல செய்திகள் வந்து சேரும். சுபகாரியங்கள் இந்த ராசிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருங்க, முடியலையா நீங்கள் வந்து உங்கள் பிறந்தநாள் வந்து செய்யுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அஸ்தம சனியோட கெடுபலன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். டாக்டர், இந்த மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் 2 ராசிக்குமே நீங்கள் சொன்னீங்க பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு. இந்த பதட்டம் என்பது ஒரு நோயா? அது ஒரு நோயின்னு எடுத்துக்கலாமே. நான் சில பேர் பார்த்தா எந்த நேரமும், இந்த வாரம்னு இல்லை, எந்த நேரமுமே நர்வஸாகவே இருப்பாங்கல்ல டாக்டர்? பதற்றம் என்பது ஒரு நோய் இல்லை, மனதின் ஒரு கோளாறு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் பதற்றப்பட்டால் லிவர்லேருந்து வரக்கூடிய பித்த நீர் அதிகமாகி வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் உண்டாகிற, நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு படபடப்பு, அதுலேருந்து வரக்கூடிய மற்ற நோய்கள், நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வரும். ஓஹோ, சரிங்க டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா. உங்களுடைய பெயர் என்ன? எங்கேருந்து அழைக்கிறீங்க? சுபா கூலிம்லேருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தில் நேரம் லக்கு சரியில்லை, நேரம் சரியில்லை, அந்த ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கோப்பர் தகடுல அந்த ஜாதக கட்டத்தை எழுதி பூஜை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான தட்சணையும் கேட்குறாங்க. அப்படி செஞ்சால் லக்கு வந்துருமா? ஸோ இதை நம்பலாமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதாவது நேரம் சரியில்லைன்னா இந்த எந்திரங்கள் செஞ்சு பணம் கொடுத்து வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தீர்வுகள் வருமானு கேட்குறாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் ஏண்ட வந்து கேட்டார், யந்திரம் என்று சொல்லக்கூடிய செம்பு தகுடில் இந்த ஜாதக கட்டத்தை அப்படியே எழுதிட்டு, அதில் அவங்க நட்சத்திரம், அவங்க பேர், அப்பா பேர், அம்மா பேர்லாம் எழுதிட்டு இதை வச்சு பூஜை பண்ணால் அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் உழைக்காமல் எதுவுமே வராது, அல்லது நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுக்குறோம், சும்மா எதுவுமே வந்துடாது. இது ஒரு ஏமாற்று வேலைன்னு நினைக்கிறேன் நான். அதில் வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தகுடுலாம் எழுதி வச்சு நீங்கள் அதை பூஜை பண்ணுறத விட அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து போயிட்டு உழைப்பை காட்டினீங்கன்னு நிச்சயமாக முடியும். உங்களுக்கு லக்கு இல்லை, வாழ்க்கையில் வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நிறைய மந்திரங்களை படிங்க. மந்திரங்களை படித்து முடிஞ்ச உடனே நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், நான் ஆனந்தமாக அப்படின்னு சொல்லுங்கள். கனவு காணுங்க, நாளைக்கு எப்படி நீங்கள் வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு. என்ன அதிர்வுகள் அந்த ஆகாயத்தில் போயிட்டு பிரதிபலிப்பு ஒன்று ஏற்பட்டு அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வரோம். இந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்க, இந்த கொப்பர் தகட்டில் எழுதிக்கிட்டு இதெல்லாம் நம்பாதீங்க, இது சரியான ஒரு முறையா இல்லை. அப்படின்னா எல்லாம் தகடு எழுதி முன்னுக்கு வந்துடலாமே. அதாவது இந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு இது பணம் கொடுத்து பெரிய அளவில் சமயத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட வேணான்றதுக்காக டாக்டர் சொல்றீங்க. ஆனால் இப்போ டாக்டர் இந்த எந்திரங்கள்னு சொல்றாங்க, சக்கரங்கள்லாம் சொல்றாங்களே, அதுக்கு ஆற்றல்கள் இருக்க தானே செய்யுது? அதுக்கு ஆற்றல் இருக்கு, அது வேற. எந்திரங்களுக்கும் ஆற்றலுக்கும் ஒவ்வொரு எந்திரத்துக்கும் சரியா ஏதாவது நிச்சயமா சக்கரங்கள்? ஆமா, அதெல்லாம் நிச்சயமா உண்டு. இந்த கோயில் சிலையில கீழே வந்து எந்திரம் தானே வச்சிருக்காங்க. ஆமா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை அதை எடுத்து அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்து அதுக்கு உரி ஏற்றி திரும்ப வைக்கிறமெல்லாம் உள்ள, அது வேற கதை. அதுக்கு வந்துட்டு ஆற்றல் இருக்குது. இது சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு. மணி உண்டு, மந்திரங்கள் உண்டு. நன்றி, நன்றிங்க டாக்டர். அடுத்த நேயர் அழைப்புல இருக்காங்க. அம்மா, உங்க அழைப்புக்கு நன்றி அம்மா. அடுத்த நேயர் அழைப்புல இருக்காங்க, பாத்துருவோம். வணக்கம். 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 வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் அம்மா. உங்களுடைய பெயர் என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் கார்த்தியானியே ஜேபில இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்ன? ஓகே, நான் டாக்டர் கிட்ட என்ன கேட்கணும் நான் விரும்புறேன்னா, இந்த மாதிரி இப்ப இருக்கு வந்து இந்த காலகட்டத்துல வந்து டிவோர்ஸ் நம்பர்ஸ் வந்து நிறைய இருக்கு. இது வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்றவங்களும் டிவோர்ஸ் பண்றாங்க, ஜாதகம் பார்த்து 10-12 பொறுத்து இருக்கிறவங்களும் டிவோர்ஸ் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, படிச்சவங்க எல்லாம் டிவோர்ஸ் பண்றாங்கன்னு. சோ இப்ப இது வந்து நம்ம வந்து ஆண் பெண் பிரிச்சு பேச இல்லாம ஒரு மியூச்சுவலா ஏன் இந்த டிவோர்ஸ் வந்து ரொம்ப நடக்குது காலகட்டத்துக்கு டாக்டர்? சரி, ஓகே. இப்போ
அவங்க எங்கேயோ ஆமா. காற்று அடிக்கிற இடத்துல இருந்து காற்று அடிக்கிற இடத்துல இருக்காங்க. உங்களுடைய போன் வந்து அதிகமான அந்த காத்து சவுண்ட் ஒன்று கேட்குது. நன்றி அழைப்புக்கு நன்றி அம்மா. டாக்டர் அவங்க கேட்குறாங்க, சரி, என்னத்தை பார்த்து செஞ்சாலும் இப்பெல்லாம் டிவோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, இதுக்கு என்னதான் பண்றது? காதல் பண்ணும்போது காமம் என்பது அதிகமாகாமல் அறிவு என்பது வெளியே நிற்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காதல் பண்ணுற அந்த பொண்ணோ அந்த பையனோ அவங்க குடும்பம் நம்ம குடும்பம் இதெல்லாம் ஒத்து போமான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க மாட்டுறாங்க. நேராக வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு காதல் பண்ணிடுறாங்க. இப்போ இது ஒன்று. அங்கே ஜாதகம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து விட மாட்டாங்க. நான் கட்டின அந்த பொண்ணை தான் கட்டுவேன், இல்லைன்னா நான் எனக்கு வந்து கல்யாணம் வேண்டாம் அல்லது நான் என்னை மாய்த்து கொள்வேன் அப்படின்ட்டு அப்பா அம்மா பிடிச்சி மிரட்டின உடனே அவங்க பயந்து போய் முடிச்சிடுறாங்க. இது ஒன்று. இது வந்து காதல் பண்ணி எடுக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அழகு, உருவம், அடிப்படை தகுதி இதை வச்சு சில பேர் வந்து காதல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ பிரச்சனை வந்து பிறகு மாட்டிக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து எதுவானாலும் அந்த புருஷன் தான் அப்படின்னு நின்றவங்களும் உண்டு. சரிங்களா? இப்போ அந்த மேடம் சொன்னாங்க படித்தவங்க தான் அதிகமான வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் அந்த தரவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா துறையிலையுமே அந்த ஒரு டைவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய விவாகரத்து உண்டு. இது ஒரே ஒரு அடிப்படையில் நம்ம வந்து இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வள்ளுவரை நம்ம எடுத்துக்குவோம். எந்த பத்திரிகையாகட்டும், திருமண பத்திரிகையில் அதை போட்டிருக்காங்க பாருங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு என்ப அடிப்படையாக வச்சு நீ காதல் பண்ணுங்க, நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் அது நிற்கும். அரண் என்பது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அரண் கடமைகள் என்ன, மனைவி வந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, நாம் அந்த குடும்பத்தை மதிக்கணும், அவங்க நம்மளை மதிக்கணும், விட்டு கொடுத்து போனோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அவங்களும் பயன்படுறாங்க, மற்றவங்களும் பயன்படுறாங்க. இதை அடிப்படையாக வச்சு வாழ்க்கை நடத்தினா நிச்சயமாக சரியாக வந்துடும். இவங்க வேற ஏதாவது வாழ்க்கை நடத்தும் போது அந்த ஒரு ஈகோ கிளாஷ் வரும்போது நீ இப்போ நான் பார்த்துடலாம், ஏன்னா நானும் வேலை செய்கிறேன் நீயும் வேலை செய்கிற, அப்படி வருது பிரச்சனை. டாக்டர், இப்போ இங்கே தான் வந்துட்டு இந்த ஜோதிட துறையில் பெரிய மலைப்பா இருக்கு. என்னென்னாங்க டாக்டர், பொருத்தம் பார்க்கறதுன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். இப்போ என்னதான் வந்துட்டு அன்பை அடிப்படையாக வச்சுட்டு போனாலும் சரி, இப்போ எதை விட்டு கொடுத்து போனால் அனுசரித்து போனாலும் சரி, ஆனால் இதற்கு பின்னாடி இவங்க நிறைய வகுத்திருக்காங்க. உடல் ரீதியாக இவங்களுக்கு பொருத்தம் இருக்கா, நிறைய விஷயம் இருக்கு இல்லைங்க டாக்டர்? ஆமாம். அப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயந்தான் வந்துட்டு ஒரு ஒரு கப்பல்ஸை வந்துட்டு இந்த தம்பதிகளை வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்துன்னு சொல்ல முடியாது தானே டாக்டர்? இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குல்ல. இதுதான் ஜாதகத்தில் இந்த பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும்னு சொல்றாங்களோ? ஆமாம், ஒத்து போகுமா இல்லையான்னு பார்க்குறாங்கல்ல. அப்போ நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த விட்டு கொடுத்து போறது மட்டுமல்ல, அன்பு மட்டுமல்ல, இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றது தான் ஜாதகத்தில் இந்த பொருத்தம்ன்ற விஷயத்துல நுழைச்சிருக்காங்களோ? ஆமாம், நிச்சயமா. நன்றிங்க டாக்டர். அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கே இருந்து அழைக்கிறீங்க? என்னோட பெயர் தேவி, ஈப்போல இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி என்னன்னா, டாக்டர் கிட்ட கேட்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு அவர் வந்து லக்னமும் நட்சத்திரம் பத்தி சொல்லியிருந்தாங்க. சரி. ஸோ என்னோட பர்சனல் ராசிக்கு நான் போய் பார்த்ததுல அவங்க சொன்னாங்க லக்னம் அப்புறம் இந்த நட்சத்திரம் வந்து நீச்சம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பத்தி நான் கேட்கணும். அதனால என் லைஃப்ல வந்து என்ன தடங்கள் வரும், நான் வந்து எந்த பிசினஸ் செய்யறதா இருந்தாலும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் வருமா? உங்க லக்னம் என்னமா? உங்க லக்னம் என்ன? என்னோட லக்னம் வந்து மிதுனம். லக்னம் வந்து உங்களுக்கு வந்து மிதுனம் லக்னம். எதுமோ ஒன்னு நீச்சம் சொன்னீங்களே, என்னமா அது? ரெண்டுமே நீச்சம் தான் சொன்னாங்க. நட்சத்திரமும் நீச்சம், லக்னமும் நீச்சம். இல்ல, லக்ன நட்சத்திரம் நீச்சம் ஆகாது, அந்த கிரகம் தான் நீச்சம் ஆகும். ஓகே. அந்த கிரகம் வந்து எனக்கு அவ்வளவா ஷுவா அந்த கட்டம் அடிக்க தெரியாது. பட் ரெண்டுமே வந்து நீச்சம்னு சொன்னாங்க. அதனால என் லைஃப்ல என்ன கஷ்டங்கள் இதெல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும், அப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி. ராசி என்னம்மா? சிம்மம். சிம்ம ராசிக்கு தற்பொழுது நீங்க பார்த்து உங்களுக்கு என்ன வயசு இப்ப சொல்லுங்க? இப்போதைக்கு எனக்கு 39 வயசு. எனக்கு 3 பிள்ளைங்க, ஃபேமிலியா இருக்கும். வேலை செய்றீங்களா? சொந்த பிசினஸ் தான் செய்யறேன் டாக்டர். பட் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. வெதர் நான்
தனியா வேற எதுக்காவது வேலைக்கு போலாமா இல்ல இப்படி பிசினஸ்லயே போகலாமா அப்படின்னு ஒரு குழப்பம். தொடர்ந்து நீங்க தொழில் பண்ணுங்க. இப்ப இந்த ராசிக்கு 10வது வீட்டுல குரு, 10ல் குரு வர வாலி பட்டமிழந்தான். 10ல குரு வரும்போது தொழில் ஸ்தானங்கள்ல கண்டிப்பா ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். நீங்க ஏற்கனவே இந்த தொழில் பண்ணவங்க கொஞ்சம் நிதானமா செய்யுங்க. அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்து தொழிலில் மேன்மை உண்டு. நட்சத்திரமோ அல்லது லக்னமோ நீச்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று நீங்கள் தவறாக புரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அவர் தவறாக சொல்லியிருக்கணும். திரும்ப அடுத்த வாரம் இல்லை வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் திரும்ப கேள்வி கேளுங்க. திரும்படியும் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஏன்னா இது நான் உங்ககிட்ட தான் டாக்டர் பார்த்தேன். இல்லை நீங்கள் இதே நிகழ்ச்சியில் கால் பண்ணலாம். நன்றி அம்மா. நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா. டாக்டர் தொடர்ந்து சிம்மராசிக்கான பலன்களை பார்ப்போமே. பலனை பார்த்துலாம். சிம்மராசிக்கு வார ஆரம்பத்தில் பெண்களால் லாபம், நல்ல உணவு, உறக்கம், உடை இதெல்லாம் கிடைத்துவிடும். ஒரு சிலருக்கு சில காரியங்களில் பதற்றம் ஏற்படும், செலவுகளும் உண்டு. நன்மையான வார இறுதியில் நன்மையான ஒரு காலகட்டம். பொதுவாக எல்லாமே நன்மையாக தான் உள்ளது. கல்வித்துறையில் உள்ளவர்கள் அல்லது மாணவர்களுக்கு இந்த வாரம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வீண் பழி அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழில்துறையில் மேன்மை உண்டு. வீடு வாங்க, சீரமைக்க, பூமி வாங்க நல்லதொரு காலகட்டம் இந்த காலகட்டம். பல்லை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பல்லில் சில பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆறாத புண்ணு, சேத்து புண்ணு, இந்த காலில் பின்னாடி இந்த பித்த வெடிப்பு இதெல்லாமே காட்டும். இந்த மருதோன்றி அல்லது மருதாணி என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை நம்ம தேசிய மொழியில் அதை டவுன் ஈனாயின்னு சொல்லுவோம். இதை ஒரு கைப்பிடி கொண்டு வாங்க, இரும்பு சட்டியில் போடுங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க, கொஞ்சம் ஊற்றுங்க அதிகமாகவே. அது நல்லா போட்டு வதக்குங்க, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி. சிகப்பாய் வரும்போது நெருப்பு அணைச்சிட்டு வேறு இலையை மட்டும் எடுத்து பிளண்டில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. மீது உள்ள எண்ணெயை எடுத்து அதில் ஊற்றிங்க. ஒரு பெரிய சீசா அதாவது பாட்டிலில் பத்திரப்படுத்துங்க. இரவில் படுக்கும்போது சேத்து புண்ணுலையோ பித்த வெடிப்புலையோ புண்ணுலையோ மேலே பூசிட்டு சாக்ஸ் போட்டு படுத்துங்க. எண்ணெய் அப்படியே அந்த குழம்பு அப்படி ஆமாம் படுத்துங்க. இது காலப்போக்கில் போட்டுட்டே வாங்க. ஒரே மாதத்தில் இந்த புண்ணெல்லாம் உங்களுக்கு ஆறி போயிடும். சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம். வீட்டு பக்கத்திலே கிடைக்கக்கூடிய சாமான் இது எல்லாமே. கன்னிராசிக்கு பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். ஓய்வில்லாத தன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். நல்லதொரு வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் மலமலர்ந்து முடிஞ்சிடும். வார இறுதியில் சில காரியங்கள் தடைப்பட்டு அது முடிக்க முடியாமல் நீண்டு கொண்டே போகும். தொழில் புரிவோருக்கு விரக்திகள் தோன்றி மறையும். ஐடி துறை, அரசாங்கத்துறை, ஒப்பந்தத்துறை, கமிஷன் துறை, காப்புறுதித்துறை எல்லாம் வருமானம் பெருக ஆரம்பிக்கும். இதிலெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இந்த ராசிக்கார தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். காதலில் ஒரு நல்ல செய்தி சேரும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கல்வியில் தேர்ச்சி உண்டு. தடைப்பட்டாலும் குரு உங்களுக்கு ஆசி கொடுப்பதால் அது எல்லாம் சரியாகிவிடும். கைப்பொருட்களை கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். சிலருக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் விலகும். அதிகமான கடல் சார்ந்த உணவுகளை தவிர்த்து விடுங்க. திடீர் உணர்வு இதெல்லாம் சொல்றீங்க. ஆமா, நீங்க தவிர்த்துடுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேன்ல அடைக்கப்பட்ட உணவுகளும் ரொம்ப கவனம் தேவை. டாக்டர் அடுத்து துளாராசிக்கான பலன்களை பார்ப்போம். துளாராசிக்கான பலனை பார்ப்போம். வருமானம் வார ஆரம்பத்தில் வருமானம் பணவரவு அதிகரிக்கும். வார மத்தியில் சற்று தேய்மானங்கள் உண்டு. வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல வாரமாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த ஜாதகரின் தாயார் மற்றும் மகள்களுக்கு உடல்நிலையில் சில பாதிப்புகள் வந்துதான் தீரும். பெண்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. சிலருக்கு பெண் தொடர்புகள் ஏற்படும். மனம் சற்று அமைதி இல்லாமல் தான் இருக்கும். ஒரு சில நண்பர்கள் வாக்குறுதியை தவற விடுவார்கள். அதனால் இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். இதை நீங்கள் அதில் பிரச்சனைகள் ஏற்படும். மனைவியின் அறிவுரை இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. லாபம் பெருகும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. கல்வியில் முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த ஒரு வாரம் மட்டும் மனைவியோட ஆலோசனை போதுமாங்க டாக்டர்? அறிவுரைகள் நேரம் அவங்க சொல்லியிருப்பாங்க. டாக்டர் சொல்லிட்டார்ல, சொன்ன பேச்சு கேட்டு நடங்க. அடுத்து விருச்சிக ராசிக்கான
வார ஆரம்பத்தில் முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிட்டும். புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அது சம்பந்தமான செய்திகள் வரும். இதை நான் வார வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு மாத பலனாக வருது. வார மத்தியில் நன்மையான ஒரு காலகட்டம். வருமானம் உங்களுக்கு பெருகும். வார இறுதியில் தடை தாமதங்கள் உண்டு. இரத்த ஓட்டத்தில் தடைகள் ஏற்படும். கால்கள் மறுப்பது அல்லது குளிர்ச்சியாவது. இதுக்கு ஒரு சுலபமான ஒரு வீட்டு சொல்கிற பாருங்க. சுக்கு எடுத்துக்க, ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிராம்பு எடுத்துக்க, ஒரு 5 கிராம்பு. ஒரு சீரகம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இடித்து போடுங்க. 6 கோலை தண்ணியை ஊற்றுங்க. இதை கொதிக்க வச்சு 2 கோலையாக்குங்க. தேன் கலந்தோ தேன் கலக்காமலையோ காலை ஒரு வேளை மாலை ஒரு நல்லா சூடாக குடிச்சிக்கிட்டே வாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீரும். டாக்டர், ஒரு சின்ன கேள்வி. டாக்டர், அப்பப்போ இந்த மருத்துவ குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? எல்லாமே எளிய மருத்துவ குறிப்புகள் தான். இப்போ இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லையா? அதாவது இப்போ டாக்டர் கொஞ்சம் முன்னாடி இந்த சுக்கு வைத்தியம் சொன்னீங்கல்ல, இப்போ இதை வேற ஏதாவது மருத்துவர்களுடைய ஆலோசனை எதாவது பெறணுமா? ஒன்றும் தேவையில்லை. இதெல்லாம் சாப்பாடு ஜாமான் தானே. நேச்சுரல் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற அடிப்படையில் தான் பிரச்சனை இல்லாதது. நாம் எப்போதும் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடியதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்முடைய நிகழ்ச்சியில் டாக்டர் கொடுக்குற இந்த டிப்ஸ் எல்லாம், அதாவது மருத்துவ குறிப்புகள் எல்லாமே யார் வேணாலும் உட்கொள்ளலாம். அதாவது சாப்பிட்டா எப்படி சத்து கிடைக்குதோ, தண்ணி குடிச்சா எப்படி அது நீர் சத்து கிடைக்குதோ, அது போல இதெல்லாம் உணவே மருந்து, மருந்தே உணவு. அடுத்த ராசிக்கான பலன். இந்த ராசிக்கு திடீர் பயணங்கள் உண்டு. வயிறு தொடர்பான சில நோய்கள் சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு காலகட்டம். இந்த காலகட்டம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வரன் பார்க்கலாம். நான் ஏற்கனவே இதை பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது வருட பலன். ஆக இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டுன்னா உங்களுக்கு மாப்பிள்ளை அமைச்சர் அல்லது பெண் கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு மனதில் பதற்றம் ஏற்பட்டு தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இது இந்த விருச்சிக ராசிக்கான வர பலன். டாக்டர், இந்த வயதானவர்களுக்கு அதாவது துலா ராசிக்கு இப்போ சொன்னீங்க நீங்கள் வீட்டில் வயதானவர்கள் உடல் நலம் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொன்னீங்கல்ல டாக்டர். இந்த வயதானவர்கள் முதியோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எளிய உடற்பயிற்சிகள் எதுவும் சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களால நிறைய உடற்பயிற்சியெல்லாம் செய்ய முடியாது. சில பேர் இந்த நடக்கிறதே இப்போ எங்கேயாவது திடலில் போய் நடக்கிறதா, அந்த வாக்கிங் போகிறதெல்லாம் முடியாத சூழ்நிலையாக இருக்கும். இந்த பேசிக் எக்ஸசைஸ் முதியோர்களுக்கு எளிய வைத்திய குறிப்புகள் எதுவும் கொடுக்கும்? முதல்ல இப்போ அவங்களால நடக்கவே முடியல வச்சுக்கல, காலை ஸ்ட்ரெச் பண்ணலாம். இருந்த இடத்துல அந்த காலை அப்படி அமைக்கி செய்யலாம். விரல்களை விரிக்கலாம். கால் விரலை விரிச்சு வச்சு செய்யலாம். அந்த காலை அப்படி நீட்டி மடக்கலாம். கைகளை நல்லா அப்படி இறுக்கி வச்சு ரொம்ப நேரம் ஒரு நிமிஷம் பிடிச்சி டக்குன்னு விடலாம். ரத்த ஓட்டம் ஏற ஆரம்பிக்கும். இறுக்கி வச்சுக்கணும், வைக்கலாம். காதை நல்லா கொஞ்சம் இழுத்து விடலாம். காது இழுத்து விடலாம். விடலாம். அதுக்கப்புறம் பெட்டிலே இருந்துகிட்டு அடுத்த முறை எதுவும் வாய்ப்பு கிடைச்சா நான் ஃபுல்லா செஞ்சு காட்டிடுவேன். பெட்டில படுத்துக்கிட்டு காலில் மெதுவாக தூக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணலாம், ஒரு பக்கம் திரும்பி படுக்கலாம், ஒரு காலை விரிக்கலாம். இப்படி படுத்த இடத்துல இருந்து செய்யக்கூடிய சில இலகுவான சுலபமான ஆசனங்கள் எல்லாம் உண்டு. நன்றிங்க டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் லட்சுமி ஐயா. நான் பிணையங்கள்ல இருந்து அழைக்கிறேன் ஐயா. லட்சுமி அம்மா, பிணையங்கள்ல இருந்து அழைக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி என்னன்னா, ஆண் வாரிசு இல்லாத வீட்டுல தாய்க்கோ தகப்பனுக்கோ தர்ப்பணம் செய்யலாமா பெண் பிள்ளைகள்னு கேக்குறேன். ஓகே, அது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னால் தர்ப்பணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண் பிள்ளைகள். ஆனால் நீங்கள் வீட்டில் அவங்களுடைய யாராக இருந்தாலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தாராளமாக செய்யலாம். எப்படின்னு சொன்னால், வீட்டில் நீங்கள் அவங்களுக்கு வேண்டியதை படையில் ஒன்று போட்டுட்டீங்க, சிவமந்திரம் படிக்க வேண்டியது தான். சிவமந்திரம் படித்து அது சிவபுராணங்கள் படிக்க வேண்டியது தான். படித்து முடிஞ்சு அவங்களுக்கு நீங்கள் ஆத்ம சாந்திக்கு வேண்டிட்டு அந்த படையில் அவங்களுக்கு நிவேதனமாக அதாவது படைக்கலாம். கோயிலில் நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு மோட்ச தீபம் போட்டுட்டு வரலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண் பிள்ளைகள் போடலாம். மோட்ச தீபம் நீங்கள் போய் செய்யலாம். கோயிலில் போய் செஞ்சுட்டு வரலாம், போட்டு வரலாம். கோயிலில். ஆமா. இன்னொரு கேள்வி என்னன்னு ஐயா, சில பேர் 16 நாள் இறந்து பிற்பாடு கவிச்சு இல்லாம சைவம் செய்யறாங்க, கர்மாதிகம் சைவம், தவசமும் சைவம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் ஏன் இறைச்சி கோழி வைக்கிறாங்க? இது பதில் நான் கொடுத்தாலும் யாரும் கேட்க போறது கிடையாது. யாருமே இப்படி சொன்னாலும் குத்தம், அப்படி சொன்னாலும் குத்தம். நம்மளுடைய முறைகள்ல, நம்மளுடைய தமிழர் பண்பாட்டு முறையில அசைவத்தை படைப்பதே கிடையாதுமா.
இது இடையில வந்து சேர்ந்து போச்சு. அதை அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டே வந்துட்டாங்க. எங்க குடும்பத்துல நாங்கள் சைவமாக தான் இன்னும் தீபாவளிக்கும் படிச்சுக்கிட்டே வரோம். எப்போதும் சைவம் தான் வீட்டுல எல்லாமே. அதனால வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. நீங்க அதாவது முன்னோர்களுக்கு சைவமாக படைப்பதே ஒரு சிறப்பு, இறைவனுக்கும் சைவம் தான் சிறப்பு. இது அவங்க பழக்க வழக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. அவங்க படைக்கிறாங்க, படிச்சுட்டு யார் சாப்பிடுறா? இவங்கதான் சாப்பிடுறாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு இல்ல அவங்க இறைச்சி கோழி சாப்பிடணும். நான் சொன்னேன், அப்ப நீங்க ஆரம்பத்துல அந்த மாதிரி செஞ்சிருக்கணும், சங்கோசம் எல்லாம். இப்ப என்ன இந்த மாதிரி செய்யறீங்க? அது பாவம் தானே அதை நீங்க செய்யறது. சொன்ன சரி ஐயா, கேட்பாங்களான்னு பாருங்க. அம்மா நன்றி அம்மா. அம்மா ஒரு நன்றி ஐயா, அழைப்புக்கு நன்றி அம்மா. ஒரு கான்ட்ரோவர்ஷியலான கேள்வியை கேட்டாங்க. அம்மா என்ன பதில் சொல்றதுன்னு இல்லை டாக்டர். இது ஒன்று அந்த அதாவது சைவ திருவள்ளுவரே அதை தான் சொல்றாங்க, புலால் உண்ணாமை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் சில சமயங்களில் பார்த்தோமா அந்த சமுதாயம், சில ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்களுக்கு வந்துட்டு இதையே ஒரு முறையாக கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அசைவ உணவு படைக்கிறது, அதாவது சில நேரங்களில் பார்த்தோமா அந்த குலதெய்வங்களுக்கு அசைவ உணவு படைக்கிறது, அந்த மாதிரின்னு. இது நம்ம ஜட்ஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா டாக்டர்? இது பலருக்கு அது வந்து சங்கடமாக தோன்றும். என்னடா அவங்க இப்படி சொல்கிறாங்களே, இது நாங்கள் வந்து காலப்போக்கில் வந்து வாழையை நான் பழகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதாவது இப்போ இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ அந்த பரம்பரையில் என்ன இப்போ பண்ணுறாங்கன்றதையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல டாக்டர். ஆனால் நல்லது ஒரு கேள்வி. ஏன்னா இது நிறைய பேருக்கு பாருங்க சரியாக கேட்டாங்க அந்த அம்மா. என்னென்னா அந்த 16வது நாள் பிரார்த்தனையில் வந்துட்டு சைவம் தான் படிக்கிறீங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சைவம் தான் சாப்பிட்றீங்க, கரெக்டாக தீபாவளிக்கு முதல் நாள் படையல் போடும்போது மட்டும் ஏன் அசைவ உணவு படிக்கிறீங்க அப்படின்ட்டு. மறுநாள் தீபாவளி கேளிக்கை கொண்டாட்டம். டாக்டர் இப்போ இந்த அமாவாசை, இந்த தீபாவளி வந்து அமாவாசையோட தொடர்புடையது இல்லையா? அமாவாசைக்கு பொதுவாகவே சைவம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? ஏன்னா டாக்டர் வந்துட்டு பெரும்பாலும் சில சமயம் இந்த ஏகாதசி சமயத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, அதாவது அந்த அன்னைக்கு விரதம் இருந்தால், சாப்பிடாமலே இருந்தால் அது டிஎன்ஏ வரைக்கும் க்ளீன் பண்ணுவோம், பழைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரி இந்த அமாவாசை அன்னைக்கு சைவமாக இருந்தாலோ அல்லது விரதமாக இருந்தாலோ என்ன நன்மை ஏற்படும்? அமாவாசை என்பது என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் வந்து விரதத்துக்குரிய ஒரு நாள். அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி 3 நாளும். இந்த 3 நாளும் நீங்கள் வந்து அதாவது குழந்தைகளை தவிர, நான் சொல்ல குழந்தைகளாம் விரதம் இருக்க முடியாது, பள்ளிக்கூட மாணவர்லாம் முடியாது. இதில் பெரியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு முடியவங்களாம் விரதம் இருந்தாங்கன்னா அந்த நாளில் வந்து உங்களை உடம்பு வந்து சுத்திகரிக்கப்படுகிறது, அது சுத்தமாகின்றது. அமாவாசை என்பது அம்மனுக்கு உரிய ஒரு நாள், பௌர்ணமி சிவனுக்கு உரிய நாள். இதுதான் அதில் முக்கியமான ஒரு கருத்து. நன்றிங்க டாக்டர். வாங்க தனுசு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் தேவையில்லாத கருத்துக்களை யாரிடமும் கூற வேண்டாம், அதுவே உங்களுக்கு பிரச்சனையை வந்து பின்னால் கொடுத்துரும். வயிறு சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறைவாக சாப்பிட்டு நிறைவாக ஜீரணமாக்குங்க. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம், எடுத்த காரியங்கள்லாம் சரியாக முடியும். இந்த ஒரு நேரத்தில் அரசாங்கம் சார்ந்த சில உதவிகளும் அதை சார்ந்த ஒரு நல்ல செய்திகளை வந்து சேரும். வார இறுதியில் உறவினர் நண்பர்களை சந்திப்பது, மகிழ்ச்சி கேளிக்கை செல்வது, மன சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். வண்டி வாகனம் செல்லும் போது கவனம் தேவை. இல்லையேல் அது வந்து தண்டம் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மழை காலங்களில் வண்டி செலுத்தும் பொழுது அதாவது வேக கட்டுப்பாடு மிக மிக அவசியம். மனைவியிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லது கலகம் ஏற்படும். வருமானம் சற்று அலைச்சலுடன் தான் பிறகு வந்து வருமானம் கிடைக்கும். மாணவர்களுக்கு சற்று குழப்பமான ஒரு காலகட்டம் இந்த வாரம். ஒரு சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முகத்தில், அது கழுத்தில் குழந்தைகளுக்கு எச்சில் தேமல்னு சொல்லுவாங்க. இந்த தேமல் வந்திருக்கும். மிக சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம். ஒரு 3-4 வலிக்கு வெத்தலை வாங்கிட்டு வாங்க, நல்லா இடிகளில் போட்டு இடித்து நல்லா புளிஞ்சு சாறு எடுத்து சின்ன போத்தலில் ஊற்றி ஹாஸ்பிட்டலில் வச்சுருங்க. தினம் அதை எடுத்து எங்கே தேமல் இருக்கோ அதை பூசி விட்ருங்க. 15 நிமிஷம் பொறுத்து நீங்கள் அதை சோப் போட்டு கழுவிடலாம், இல்லை இரவில் பூசி காலையில் கழுவிடலாம். எச்சில் தேம்பல் இருந்தால் உடனே போயிடும். இது 1 மாதம் நிச்சயமாக போகக்கூடியது. வருட கணக்கில் இருக்கிற தேம்பல் இதில் போகாது. ஓஹோ டாக்டர், அந்த அரைச்ச அந்த வெற்றிலை சாறு இருக்குல்ல டாக்டர், அதை எவ்வளோ நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாம்? 1 வாரத்துக்கு வச்சிருக்கலாம். 1 வாரத்துக்கு, 1 வாரம் 2 வாரம் கூட வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லது. மகர ராசிக்கான பலனை பார்க்கலாமா? பார்ப்போமே. சந்திராசிரமம் இந்த ராசிக்கு கவனம் தேவை. வார ஆரம்பத்தில் மனைவியிடம், காதலியிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். 2 நாட்கள் மௌனமாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பு, எதுவும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு வெளியே சாப்பிட்டு விட்டு வந்து
அந்த சாப்பாட்டால் விஷ உணவால் பேதியாவது, வார மத்தியில் இதே போன்ற பிரச்சனைகள் தொடரும். சிலருக்கு பயம் அதிகரிக்கும், காரிய தடைகள் உண்டு. வார இறுதியில் முயற்சித்த எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். நன்மையான ஒரு காலகட்டம். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் 30 வயசுக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா இந்த 2ல் உள்ள சனி பகவான் பல்லில் கொலஸ்ட்ரால் பிரச்சனை, முடியல பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை இதெல்லாம் உண்டு பண்ணுவார். தங்கம், வெள்ளி, நகை, ஆபரணங்கள் வாங்கி நீங்கள் சேர்க்கலாம். தங்கத்தை வாங்கி நீ சேமிப்பில் கொண்டு வரலாம். இப்போ உங்களுக்கு சேமிப்பு உண்டான ஒரு காலகட்டம். சிலருக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு தோலில் கொப்பளங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்வது அல்லது காப்புறுதிகள் வாங்குவதெல்லாம் இப்போ சிறப்பு. சிலருக்கு முடி அதிகமாக உதிரம், கவனத்தில் கொள்ளுங்க. ஏற்கனவே பல வீட்டை வைத்து நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அது எல்லாத்தையும். இது இந்த ராசிக்கான வார பலன். அடுத்த ராசியை பார்ப்போம் டாக்டர். கும்பராசிக்கான வார பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் வெளியில் சென்று சாப்பிட்டு வருவது, சுகவிருத்தி, சங்கடங்கள் நீங்க, மகிழ்ச்சி உண்டு. வார மத்தியில் சந்திராசிரமம், கவனம் தேவை, மறதி, கையெழுத்து போடுவது. நீங்கள் எதையும் சரி பார்க்க வேண்டுமென்றால் ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துக்குங்க. வார இறுதியில் இதே ஒரு நிலை தொடரும். வேலை இடத்தில் சிறு சிறு அவமானங்கள் தோன்ற வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த பயணங்கள், வேலை நிமித்தமாக வெளியே சென்று வருவது. கணவருக்கு தூர பிரயாணம் உண்டு. வியாபாரம் பெருகும், வருமானமும் உண்டு. சிலருக்கு சளி தொல்லை, தலைவலி, பீனிசம் ஏற்படும். குளிச்சா நல்லா தலையை தோட்டிருங்க. தோட்டின பிறகு இந்த எண்ணெய்லாம் ரொம்ப வைக்காதீங்க. கும்பராசி குழந்தைகளுக்கு சில நோய்கள் நீங்கும். இந்த வாரம் உஷ்ணத்தால் வரக்கூடிய நோயான சளி தொல்லை ஏற்படும். உங்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம். மனதில் குழப்பங்கள் இருந்து கொண்டு தான் நிற்கும். அலைச்சல் உண்டு. பெண்களால் நல்ல செய்திகள் வரும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவி அவங்களுடைய குணத்தில் பார்த்தீங்கன்னா மாறுபாடுகள் இந்த வாரம் தென்படும். டாக்டர், இவங்களுக்கு சளி தொல்லை வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சரி. ஆஸ்மா சார்ந்த ஒரு கேள்விங்க டாக்டர். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆஸ்மா வந்துருச்சுன்னா இந்த மூட்டெல்லாம் வலிக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, இந்த கை மடக்க கஷ்டமாக இருக்குது, உட்காந்து எந்திரிக்க கஷ்டமாக இருக்குன்னு. இது என்ன காரணம்? இதற்கு என்ன தீர்வு? கபம் சார்ந்த ஒரு நோய் ஆஸ்மா. ஆஸ்மா கபம் சார்ந்த ஒரு நோய். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிராண வாயு பத்தாது உடம்புல. ஆனால் இந்த ஆஸ்மாக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பிராணாயாமம் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை தீரும். மிளகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பக்குவம் முறையெல்லாம் இதெல்லாம் சாப்பாட்டில் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு முதல்ல பிசைஞ்சு உள்ளே சாப்பிட்ருங்க. உடலில் சூடாகவே வச்சுருங்க. அப்படி வச்சுருந்தா இந்த பிரச்சனைலாம் தீர ஆரம்பிக்கும். சித்த வைத்திய சிறப்பான இதுக்கு மருந்தெல்லாம் உண்டு. மிளகு அதிகமாக சேர்த்துக்கணும், மஞ்சளையும் அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லது. அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போம் டாக்டர். மீன ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம், வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம், வார இறுதியில் சந்திராஷ்டமம். ஏற்கனவே எல்லா ராசிக்கும் நான் கூறிய அந்த பலன் தான் நீங்கள் பார்த்துங்க. திடீர் பண வரவு உண்டு. தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகளும் செய்திகளும் சேரும். வாய்வு தொடர்பான பிரச்சனைகள் உண்டு. ஒரு சிலருக்கு இடுப்பு பிடிப்பு, மூட்டு வலி, தோள்பட்ட வலி இதெல்லாம் ஏற்படும். பிறகு நான் வைத்தியம் சொல்கிறேன் பாருங்க. தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மகன்கள் விட்டு கொடுப்பது சிறப்பு. குழப்பங்கள் ஏற்படும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். சமூக தொடர்புகள் அதிகரிக்கும். மகனின் கல்வியில் திருப்தி ஏற்படும். ஒரு சிலருக்கு குளிச்சுட்டு வந்த உடனே அல்லது மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கோன் கூட அதிகமாக வச்சுட்டாங்கன்னா அவளுக்கு கால்லாம் மறுத்து போய் கால் சில்லுன்னு ஆகும். ஒரு சிலருக்கு இந்த முட்டிலாம் வலி வரும். உடம்பு வலி, தோள்பட்ட வலியெல்லாம் வரும். சில பேர் கையை தூக்க முடியாமல் நிற்கும். ஒரு சுலபமான ஒரு வீட்டை வைத்து முடக்கத்தான் இலை, அது கொடி, நேராக டப்பா கொடின்னு சொல்லுவாங்க. இப்படி இடிச்சா டக்குன்னு உடையும். இதை பார்த்துருப்போம். இல்லைன்னா முடக்கத்தான் சூர்ணமே கடையில் விற்கிறாங்க, வாங்கிட்டு வாங்க. சூர்ணமாக இருந்தால் 4 டீஸ்பூன் போடுங்க. 10 பல்லு பூண்டை இடித்து போடுங்க. இஞ்சி 2 இஞ்சி அளவு இடித்து போடுங்க. ஒரு 5-6 மிளகும் கூட இடித்து போடுங்க. நிறைய தண்ணி ஊற்றிங்க, அதை கொதிக்க வைங்க. 2 கிளாஸாக கொண்டு வாங்க. உப்பு கூட போட்டுக்கலாம் வேணா. நீங்கள் காலை மாலை 2 வேளை குடிங்க. இல்லை அதை சூப்பாக்கிருங்க, இல்லை அதை ரசமாக்கிருங்க. அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் வலி, மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் தீர ஆரம்பிச்சிடும். நன்றிங்க டாக்டர். 12 ராசிகளையும் பார்த்து முடிச்சாச்சு. ரைட்டு. தந்தை மகன் உறவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னீங்க டாக்டர். இது இப்போது குடும்பத்தோட முன்னெல்லாம் வெளியே போயிட்டு வருவாங்கல்ல டாக்டர், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, வெளியே போயிட்டு வருவாங்க. அதாவது ஆலயங்களுக்கு வழிபாடு செய்கிறதுக்கே குடும்பத்தோட போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லைங்க டாக்டர்? நிச்சயமா. திருவிழாவுக்கு கூட தனித்தனியாக தான் போகிறாங்க. இவர் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தோட போயிடுறாரு, அவர் அங்கே போயிடுவார். பெற்றோர்கள் இவங்க தனியாக போயிட்டு வருவாங்க. இந்த குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுறது குறைவாக இருக்குல்லைங்க டாக்டர்? கைபேசியெல்லாம் பிடுங்கி
ஏதாவது பெட்டில வச்சு பூட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட கூட்டு போங்க. இதுதான் பெரிய பிரச்சனை இல்லைங்க டாக்டர். கைபேசி வந்தவொடனே என்ன பண்றாங்க, அது தனி உலகமா உட்காந்துக்கிறாங்க, அது உள்ளே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. நன்றி டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க. வணக்கம். 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 வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், நான் சித்ரா புக்கிஜாலில இருந்து பேசுறேன். வணக்கம் அருள்ஜி. வணக்கம் டாக்டர். வணக்கம். 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 உங்களுடைய கேள்வி என்ன? டாரோ கார்ட் ரீடிங் வந்து நார்மலி பாஸ்ட பத்தி பார்ப்பாங்க, பிரசன்ட பத்தி பார்ப்பாங்க, சோல்மேட்ஸ் கூட பத்தி பார்ப்பாங்க. ஸோ வந்து நம்மளோட ஹிந்துவிசமுக்கு, நம்மளோட கலாச்சாரத்துக்கு இந்த டாரோ கார்ட் ரீடிங் நம்ம பார்க்கலாமா? அருமையான ஒரு கேள்வி டாக்டர். நிறைய பேர் இந்த டாரோ கார்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு டாரோ கார்டு இல்லாம டேரோ கார்டு, TAROT டேரட் கார்டு சொல்லுவாங்க அது பேரு. இந்த கார்டை இந்த கிளி ஜோசியம் பார்க்குறோமா இல்லையா, அந்த கிளி வந்து எடுத்து கார்டு போடுதா இல்லையா, அதை மாதிரி இவங்கள்ட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 கார்டு 26 கார்டு தெரியல இருக்கு. 26 கார்டு இருக்கும், 36 கார்டுலாம் இருக்கும். நான் லண்டனில் படிக்கும் போது ஒரு நாள் லீவு, நான் போய் இதை பார்த்தேன். இதை நான் ஜோசியம் படிச்சிருக்கு, நான் போய் இதை பார்த்தேன். எடுத்து போடுவாங்க, அவங்க அந்த மந்திரவாதி மாதிரியே இருப்பாங்க. இந்த ஜிப்சி என்று சொல்லக்கூடிய ஒரு நாடோடைய ஒரு மக்கள் இருந்தாங்க யூரோப்பில். அவங்க தான் இதை வந்து உபயோகப்படுத்துவாங்க. நிறைய படங்கள்லாம் நிற்கும். அது சொன்ன உடனே கார்டை இது பண்ணிட்டு எடுத்து முன்னுக்கு போடுவாங்க. அதை போட்டு அந்த கார்டை வச்சு உங்களுக்கு சில பலன்கள் சொல்லுவாங்க. இதை விட எத்தனையோ மடங்கு ஜாதகத்தில் இருக்குமா விஷயம் பார்க்கறதுக்கு. இந்துஜம் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் நீங்கள் ஜாதகம் பாருங்கள், இல்லை உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிறப்பு. இதில் பெரிய விஷயங்கள் சமயத்தில் வந்து உளுந்த உடனே ஆஹா ஓஹோன்னு இருக்கும், அவ்வளோதான். மேற்கொண்ட கேள்வி இருக்காமா? இல்ல, அவ்வளவுதான் கேள்வி. நன்றி டாக்டர். நன்றி அம்மா, நன்றி நன்றி, அழைப்புக்கு நன்றி டாக்டர். அற்புதமான ஒரு கேள்விங்க டாக்டர். ஏன்னா இப்போ இந்த டாரோ கார்ட் ரீடிங் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறேன். அப்போ அவங்க கேட்டது வந்து என்னன்னா, நம்ம கலாச்சாரத்துக்கு இது ஏற்புடையதா? ஏற்புடையது அல்ல. அப்ப இதுக்கு வந்துட்டு இப்போ கைரேகை பார்க்கறது எல்லாம் இருக்குல்ல, அது சிறப்பு. எனக்கு கையில ரேகை இருக்குல்ல, ஆமா, இது வந்து பிரசன்ட், இது ஃபியூச்சர். அதாவது கைரேகை. நான் இதை படிச்சிருக்கேன் கைரேகைய. இதுல சில விஷயங்கள்லாம் எனக்கே தெரியும். ஆனா முழுமையான ஈடுபாடு இல்லை. ஆனா இது ஃபுல்லா படிச்சிருக்கோம். அதாவது நம்முடைய சமயத்தில், நம்முடைய கலாச்சாரத்தில் இன்னும் பெரிய விஷயங்கள் இருக்கும்போது எதுக்கு அப்படின்னு சொல்றீங்க டாக்டர். அவ்வளவுதான். அடுத்த நேராளிப்புல இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் திருமதி வீரம்மாயா. நான் கோலசாலைங்கிற ஊரு, கோலசாலையிலேருந்து அழைக்கிறையா. அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேயா. உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி வந்துயா, முள் உள்ள செடிங்க வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி. என்னுடைய வீட்டில் வந்து சைட்ல வந்து இந்த ரிமோ ஃப்ரூட் மரம் இருக்கு இல்லைங்க, அது வச்சிருக்கிறேன். அதுல ரொம்ப முள் இருக்குதான், அது வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுல வந்து கருப்புள்ள மரம் இருக்கக்கூடாதுன்றாங்க. இது நல்லதா கெட்டதா? எனக்கு கரெக்டா நல்லா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கருவேப்பிள்ளைக்கு வருவோம். ஆம்பளை பிள்ளைங்க உள்ள வீட்டுல கருவேப்பிள்ளை வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க தெரியலீங்களே. ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுல கருப்புல வைக்க கூடாதான். சரி, இது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஏற்புடைய ஒரு கருத்தே அல்ல. எந்த வீட்டுல வேணா நீங்க வந்து கருவேப்பிலை வச்சிருக்கலாம். ஒரு முறை ஒரு சங்கத்துல என்ன பேச கூப்பிட்ட போது இந்த கருவேப்பிலை ஆம்பளை பிள்ளைங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டவுடனே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க கேட்டேன். நான் ஒரு ஆசிரியர்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன், அது போய் சிறுநீர் பாதையில அடைச்சிக்குமா கருவேப்பிலை. ஏன் பெண் பிள்ளைக்கு அடைக்காதா? முதல்ல பார்த்தீங்கன்னா அது வயிற்றுல போய் நேரம் அரைப்பட்டு அது நேரம் மலத்துவாரத்துக்கு போயிடும். இது கருவேப்பிள்ளை யார் வேணா வச்சிருக்கலாம், வீட்டில் வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தவறான ஒரு கருத்து. இது யார் சொன்னான்னு தெரியல. நிச்சயமா இது தவறு. நீங்க தாராளமாக வீட்டில் வச்சிருக்கலாம், வளர்க்கலாம், யார் வேணா சாப்பிடலாம். பித்தம் போகும் கருவேப்பிள்ளையில, ரத்தம் ஊறும். அடுத்து இந்த முள்ளு மரம் சொல்றோம்ல, அந்த வாஸ்து சாஸ்திரங்கள்ல வீட்டுல முள்ளு மரம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ ரோஜா பூ வந்து முள்ளு தானே, அதை பலர் வீட்டுல வச்சிருக்காங்களே. நான் நிறைய வச்சிருக்கேன். பணக்காரன்னு வச்சிருக்காங்களே, என்ன தீமை இதுல போய்? இது வந்து இந்த லீமா ஃப்ரூட் காய் இருக்கு இல்லைங்களா, அது வச்சிருங்க. மரம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் கிடையாது சொன்னாங்க. அதனால குடும்பத்துல பல சஞ்சலங்க வரும்,
குடும்பத்துல பிரிவினருக்கு வரும். சரி சரி, இந்த கொண்டுமேனியம்ல உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த மரமும் இல்ல, அங்கேயும் சில பிரச்சனைங்க வருது. கொஞ்சம் முன்னாடி தான் கேள்வி கேட்டாங்க. ஐயா, நானு ஒரு 8 வருஷமா அந்த மரத்தை வளர்த்துட்டு இருக்கிறேன். இந்த கேள்விப்பட்டதுல இருந்து நாளைக்கு வெட்டிடலான்னு இருந்தேன். அம்மா வந்துட்டு இந்த ஒரு முடிவுக்கு தள்ளி இருக்காங்க. ஆமா, நன்றி அம்மா. குழப்பமா போச்சு. இதனால நம்ம வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் வருகிறேன்னு சொல்றாங்களே. எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு எதுவும் வந்துருமோ அப்படின்னு 2 நாளா ஒரே குழப்பத்துல இருந்தேன். டாக்டர் உங்களுக்கு தெளிவான ஒரு பதில சொல்லியிருப்பாங்கல்லம்மா. நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. ஒன்னும் தயங்காதீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா நீங்க. டாக்டர், ஒரு சமயம் இந்த முள் செடிகள்லாம் வளர்த்தா மேலே பட்டுரும், கீறிடும், காயமாயிடும், இதற்கு எதுவும் சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ பசங்க சின்ன குழந்தைகள் வந்து நம்ம கட்டுப்படுத்த கஷ்டம். சில பெண்கள் நீங்கள் பார்த்து தாலியில் ஊக்கு வச்சிருப்பாங்களா, அதுக்கு என்ன? ஆமாம் டாக்டர், 12 ராசிகளையும் பார்த்துட்டோம், நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப சுருக்கமாக டாக்டர் ஒரு மூல நோய்க்கு ஒரு மருத்துவம் சொல்ல முடியுமா? ரொம்ப சுருக்கமாக. நிச்சயமா. அதாவது மூல நோய்க்கு என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா கருணை கிழங்கு, அதை சமைக்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தா குப்பைமேனி கீரை சாப்பிடுங்க. கார உணவை தவிர்த்துருங்க. நல்ல ஒரு பலனை அடுத்த வாரம் நான் நிகழ்ச்சியில் சொல்கிறேன். நன்றிங்க டாக்டர். நன்றிங்க டாக்டர். நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். எப்போதும் சொல்கிறது போல சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய ராசி பலன் நிகழ்ச்சி ஒரு நிறைவை அடைகிறது. இதே நிகழ்ச்சியை எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். அதிதேவதை, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிதேவதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிதேவதைகள் என்றால் யார்? இந்த அதிதேவதைகள் இவர்களை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? இவர்களை எப்படி வழிபடுவது? இதற்கான பதில் அடுத்த வாரம். எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.